வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது காட்டு பாதாம், பூதக்கரப்பான், குதிரைப்பிடுக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை வயகரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய பவுடர் தான் பார்க்குறோம். இது கூட என்னென்ன சேர்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அஸ்வகந்தா, சிறுநெருஞ்சி, கடுக்காய், நன்னாரி, நிலப்பனை இதுபோல் மூலிகை சேர்த்துருக்கோம். மெயினாக இதில் வந்து நீர்மூலிகை சேர்த்துருக்குன்றதுனால இதை வந்து ஒரு டீஸ்பூன், இந்த அளவு ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் ஒரு 100 எம்எல் தண்ணியோ இல்லை 100 எம்எல் சுட தண்ணியிலையோ போட்டு கலக்குனீங்கன்னா அது ஜெல்லாக மாறிடும். எல்லாமே ஜெல்லாக மாறிடும். அது வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அது சத்து மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக நம்ம சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிக்கிறது சிரமமாக தான் சொன்னாலும் நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா 75% குதிரைப்பிடுக்கன் இருக்குது. மீதி நான் சொல்லக்கூடிய எல்லா மூலிகையும் 25% சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக இது உதவி செய்யும். இப்போதைக்கு 1/4 கிலோ 1500 கொடுத்துட்ருக்கோம். ஜனவரிக்கு மேலே ஒரு 2000 வந்துடும். ஏன்னா இன்னும் கூட ஒரு 3 மூலிகை சேர்த்தோம்னா கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகன்றதுனால ஒரு 2000 ரேஞ்சு வரும். 1/4 கிலோ 250 கிராம் பவுட்ரு வந்து இந்த ரேஞ்சு வரும். இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுங்க. தேங்க்ஸ்.